ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சண்டே நம்ம ரெசிபி இல்லாமல் இருந்தால் எப்படி? அதுவும் இன்னைக்கு பேச்சுலர்ஸ் சமையலுங்க. ஏன் சொல்கிறேன்னு போக போக உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சவங்க கொஞ்சம் லைக்கும் பண்ணிவிடுங்க. எப்படியும் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் ரைஸும் எக்கும் பாயில் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இந்த பக்கம் வெசல் கொஞ்சம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிட்டு சிக்கனையும் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல பேச்சுலர்ஸ் சமையல்னு. ஸோ என் ஃப்ரெண்டோட சேர்ந்தாங்க சமைக்கிறேன், அதனால தான் அப்படி சொன்னேன். எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரசமும் ப்ளஸ் சிக்கன் செமி கிரேவியும் தாங்க. ஸோ சிக்கனுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரசத்துக்கானதை பார்த்துடலாமா? கொஞ்சம் பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த பக்கம் பவுலில் உப்பு, தக்காளி, கொத்தமல்லி தலையை நல்லா கையால் போட்டு மசிச்சுட்டு புளி ஊற வச்சுருந்ததையும் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரைஸையும் வடிச்சிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை மிளகா, மிளகு, பூண்டு, ஜீரகம் விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிடுங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு முக்கியமாக ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ சிக்கன் கிரேவி பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் தக்காளியை கையால் நல்லா மசிச்சு விட்டுட்டு போடுங்க. அப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டு சிக்கனை எடுத்து போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. எப்படியும் அதுலேருந்து வாட்டர் வரும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருந்தா அதுலேருந்து வாட்டர் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் தூவி விட்டுருங்க. அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வாட்ரு ஊற்றிட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறமா நல்லா ஒரு கிளறிட்டு பெப்பர் தூள், ஜீராத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ரைஸுக்கு வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.